நமக்கு தெரியும் தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி துறை. அது தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரா, இந்து கோயிலுக்கு எதிராவே நெறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கோர்ட் ஒரு சரியான கொட்டும் அவங்க தலையில திரும்ப திரும்ப வச்சிருக்காங்க. அழகர் கோயிலோட நிதியிலிருந்து தன்னிச்சையாக ஹெச்ஆர்என்சியே ஒரு முடிவு எடுத்து 40 கோடிக்கு ஒரு திட்டத்த நிறைவேற்ற பார்த்துருக்காங்க. அத கோர்ட் தடுத்து அத செய்யக்கூடாது. இது நிதிய திருடுறது, கோயில் சொத்த திருடுறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையே வச்சிருக்காங்க. அறநிலையத்துறையினுடைய வேலை அப்படின்றது கோவில்களை நிர்வகிப்பது கிடையாது. மாறா கோயிலினுடைய வருமானம் எப்படி இருக்கு, அது எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த ஆடிட் பண்றது மட்டும்தான் அறநிலையத்துறையினுடைய வேலை. கள்ளழகர் கோயில் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு புனித ஸ்தலம் இந்துக்களுக்கு. அந்த புனித ஸ்தலத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 8, 2024ல ஒரு ஜீவோ கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. என்னன்னு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோயிலுக்கு சொந்தமான நிதியிலிருந்து இவர்கள் கெஸ்ட் ஹவுஸு, பார்க்கிங் லாட்டு, சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளானு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இப்படி நிறைய விஷயங்கள கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவோ. அப்ப நிதி எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, கோயிலினுடைய நிதிய எடுத்துக்க போறதா சொல்லியிருக்காங்க. உடனே இதுக்கு லோக்கல்ஸ் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு. இவங்க எந்த ஊர்ல இவங்க கோயில்ல கை வச்சாலும் அந்த கோயிலினுடைய நிர்வாகம் சீர்கெட்டு போயிடும்னு தெரியும். உடனே உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா? அந்த மாரி உள்ளூர்ல இருக்கக்கூடிய இருவர் கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஸோ அந்த கேஸ் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வெளியாயிருக்கு. இந்த தீர்ப்புல திமுக அரசின் செயல்பாட்டை கண்டிக்கும் வகையில நிறைய முக்கியமான பதிவுகள நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு கல்யாண மண்டபம், அப்புறம் இந்த மாரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கட்ட முடியாது அப்படின்றத இதுல தெளிவுபடுத்தியிருக்கு. ஆக்சுவலா இந்த கோவிலுக்கே கிட்டத்தட்ட ரூ. 107 கோடி சொத்தானது இருந்திருக்கு. அதுலேருந்து ரூ. 40 கோடி அளவிலான சொத்து இவங்களுடைய செலவு வேற வேற வளர்ச்சி திட்டம். இல்ல இப்ப இந்த 40 கோடி ரூபாய் திட்டம் இருக்குல்ல, இத செயல்படுத்த போறது தமிழக அரசாம். சொத்து கோவிலோட தான். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த தீர்ப்பானது அமைஞ்சிருக்கு.